விஜய் வந்தோடனே கூட்டத்தில் நசுங்கி இதாகிட்டாங்க. நான் வந்ததே பெரிய விஷயம். அழுகலாம் பிரதர் வருது பேச பேச. திமுக ஆட்சி மிக சரியில்லை. மூச்சு திணறலாம் வந்து இந்த வழியில் போனாங்க. நாங்கள் தான் இந்த வழியில் போங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு சொன்னேன். அப்புறம் ஒரு பொண்ணு கூட்டிகிட்டு வந்தாங்க, அந்த பொண்ணும் இறந்துடுச்சு. எல்லாம் டிச்சில் விழுந்துட்டாங்க. அதில் ஏறி எல்லாம் போனதில் மக்கள் சேதமாகி போச்சு. அந்த கரெக்டான டயத்துக்கு வந்துருந்தால் அது ஒரு 12 மணி ஒரு 3 மணிக்கு வந்திருந்தால் அந்த கரெக்டான இதுக்கு வந்திருந்தாங்கன்னா எல்லாமே இந்த இப்போ சேதம் ஆகிருக்காது. சேதத்துக்கு வேலையே இல்லை. அது கிளம்பி போயிருக்கோம். அவர் அங்கேயே பைபாஸிலே 1 மணி நேரம் ஸ்டாப் பண்ணாங்க. அப்படின்னா அங்கேயே மேலே ஏறி கை கட்டி அந்த கும்பலை அப்படியே போயிருக்கோம். எல்லா கும்பலும் ஒன்று சேரையில் எல்லாம் இடிச்சுக்கிட்டு பிடிச்சிக்கிட்டு இங்கே வந்து தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி ஆகி போச்சு. தவிர்க்க முடியாத சம்பவம், அவ்வளோதான். கூட்ட நெரிசல் இந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துருக்கக்கூடாது. மெயின் காரணம் அதுதான். அவுட்டரில் பார்த்து கொடுத்துருக்கணும். எதுவுமே ஒரு முன்னறிவிப்பு இல்லாமல் பண்ணிவிட்டாங்க. கூட்டம் களவுள்ள கட்டுக்கடங்காத கூட்டம். என்ன நடந்துங்கிறது கடவுளுக்கு தான் தெரியும். ஆனால் இந்த மாதிரி ஒரு சம்பவம் இனி நடக்கக்கூடாது. மக்கள் உயிர் கொஞ்சம் கூட இந்த இடத்துல பாதுகாப்பு கிடையாது. இந்த இடத்துல பர்மிஷன் கொடுத்துருக்கூடாது. அவங்க கேட்டிருக்கலாம், அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா இவங்களுக்கு தெரியும்ல, இந்த இடம் பார்த்து போங்கப்பான்னு சொல்லலாம்ல. வெளியூருக்காரங்களுக்கு தெரியாது, உள்ளூர்காரங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஆனால் வெளியூருக்கு அவுட்டரில் கொடுத்துருக்கலாம். அதுதான் அவங்க பண்ண தப்பு. இன்னும் கூட்டத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும். கண்ட்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா காலையில் 7 மணிலேருந்து பூரா உட்காந்துருந்துருக்காங்க. அப்புறம் அவர் வந்து 3 to 10 தான் டைம் கொடுத்துருப்பாங்களாட்டுருக்கு. அவர் வந்து 7:30 மணிக்கு வந்திருக்காரு. அப்புறம் அதனால் மக்கள் நெரிசல் ஆக ரொம்ப இதாகிடுச்சு. சனிக்கிழமை சம்பளம் வாங்குறானுங்க. இங்கே கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் ஊழியர் மட்டும் இருப்பாங்க. அந்த 1 லட்சம் பேருமே அப்புறம் மேலே இங்கே வரவன் என்ன பண்ணுவான், எல்லாமே வந்து வேலைக்கு வரும் பூரா இங்கே வந்துட்டான், உள்ளே வந்துட்டான். கட்டுக்கடங்காத கூட்டமாக போச்சு. அது இல்லாமல் அவர் பின்னாடியே அங்கேருந்து இங்கே வந்துட்டாங்க. இங்கே வந்து சாயங்காலம் இந்நேரம் இங்கே கூட்டம் கம்மி. பைபாஸில் வந்தாங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி நாமக்கல்லேருந்து 1000 வண்டி. அந்த 1000 வண்டியிலே வந்த பூரம்பு உள்ளே வந்து நுழைஞ்சிட்டான். அவர் பின்னாடி வந்தது அவர் ஒரு வண்டி வந்துருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கு. பின்னாடி 10 வண்டி கூட வந்துச்சு. அந்த 10 வண்டி இருந்தால் மக்கள் பூராமே 2 பக்கம் பின்னுக்கு போகிறோம். இந்த பஸ்ஸுக்கு பின்னாடி 20 பஸ்ஸு 10 பஸ்ஸு பின்னாடி நின்றா அந்த நிற்க வேண்டிய இடத்துக்கு பூரா நெரிசலில் வந்து மாட்டிட்டானுங்க. அவ்வளோதான். இந்த உயிரிழப்பை எப்படி பார்க்குறீங்க? 40 பேர் இருந்ததுக்கு அது எல்லாமே இறக்கப்பட்டு தானே. யாராக இருந்தாலும் என் பிள்ளை இருந்தாலும் பாதிக்கப்பட்ட யாரும் ஏற்றுக்குவோம் அந்த கருத்தை. எவ்வளவு அது பொதுமக்கள் தான் வந்து அவங்க சிந்திச்சு நடந்துக்குவோம். கை குழந்தை கொண்டு நம்ம மீட்டிங் வாங்க தப்பு தானே நம்ம பேரில். கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணிருக்க முழுக்க இது வந்துட்டு நம்ம தமிழக அரசு காவல்துறையில் தான் முழு அவங்க பொறுப்பு கொடுத்துருக்கணும். என்னதான் நம்ம ஆட்சி அதிகாரத்தை ஆளுங்கட்சி இருக்கவங்க வந்துட்டு கலெக்டர் மேலே அழுத்தம் கொடுத்துருந்தாலும், கலெக்டர், எஸ்பி, டிஜிபி, ஏடிஜிபி இவங்க தான் வந்துட்டு இதுக்கு முழு பொறுப்பு. ஆளுங்கட்சி எவ்வளோ தான் அழுத்தம் கொடுத்தாலும் அவங்க வந்துட்டு நியாயப்படி இது நடந்திருக்கணும். அவங்க தான் வந்துட்டு இதில் வந்துட்டு இதை கூட்டம் வந்து 10,000 பேர் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னா கூடுதலாக தான் வருவாங்க. அதை கணிச்சு டிஜிபி, ஏடிஜிபி, எஸ்பி இவங்க தான் வந்துட்டு இதுக்கு முழு பொறுப்பை எடுத்து நல்லா உரிய பாதுகாப்பு கொடுத்துருக்கணும். அவங்க பாதுகாப்பு தவறின பட்சத்தில் இந்த பெரிய கோர விபத்து நடந்திருக்கு. திமுக ஆட்சி 4.5 வருஷம் ஆட்சி எப்படி இருக்குது? திமுக ஆட்சி 4.5 வருஷம் ஆட்சி ரொம்ப ரொம்ப மோசமாக தான் இருக்குது. மக்கள் புறம் அதிருப்தியில் இருக்காங்க. பெண்களுக்கு வந்துட்டு இலவசமாக 1000 ரூபா கொடுக்குறதும், இலவச பஸ்ஸு கொடுக்குறது மட்டுமே தான் அவங்களுக்கு தெரிஞ்ச நல்லதை நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அறிவித்த வாக்குறுதிகளில் இதுவரை எதுவுமே நிறைவேற்றலை. பூராமே பொய்யான வாக்குறுதிகள். உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வர் ஆக்க மாட்டோம்னு சொன்னாங்க, துணை முதல்வர் ஆக்கியிருக்காங்க. இப்படி எல்லாத்துலேயும் ஊழல். கேஸ் விலை 100 ரூபா குறைப்போம்னு சொன்னாங்க, டீசல் விலை குறைப்போம்னு சொன்னாங்க, பெட்ரோல் விலை குறைப்போம்னு சொன்னாமல் இதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் தொடர்ந்து வந்துட்டு மக்களை வந்துட்டு இந்த இலவசமாக கொடுக்குற பஸ்ஸும் 1000 ரூபா கொடுக்குறதா அவங்க அடுத்த எலெக்ஷனுக்கு அவங்க வந்து இதை தான் வந்துட்டு மேற்கொள்கிறாங்க. அடுத்து சரியில்லைன்றீங்க? சரியில்லை. திமுக ஆட்சி மிக சரியில்லை. இந்த கூட்டத்தை எப்படி பண்ணால் கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் இந்த தமிழக அரசு? இடம் வந்து இடைஞ்சலான இடமா போயிடுச்சுங்க. அதான் மெயினாக போயிடுச்சு. குறுகலான இடம். எல்லா ஊர்லேயும் கொடுத்த மீட்டிங் இடத்த விட இந்த இடம் வந்து ரொம்ப குறுகலான இடம். அதுதான் காரணம். 4-5 இடம் சூஸ் பண்ணி சொல்லியிருக்காங்க, அங்கே பர்மிஷன் தரல. இந்த இடம் தான் கொடுத்துருக்குறாங்க. பொதுமக்கள் தான் பாதிச்சிருக்கிறாங்க. 40 பேர் இருந்திருக்காங்க. 40 பேர் தான் சார். 40 பேர் இன்னும் வந்து இடம் தான் ப்ராப்ளங்க. இப்போ 5 ஊரில் மாநாடு நடந்ததுங்க. அங்கே வந்து எந்த ப்ராப்ளம் இல்லை. சும்மா சின்ன மயக்கம் வந்தது போன மாதிரி சின்ன ப்ராப்ளம். இங்கே வந்து டெத் ஆனது இந்த ஊரில் தான். நெரிசலை யார் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? இந்த டிவிக்கு கட்சியில் இருக்க போஸ்டிங்கில் இருக்கவங்க எல்லாமே தான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கணும் சார். கண்டிப்பாக இந்த மாதிரி நடந்தது வந்து ரொம்ப வருத்தமாக இருக்குங்க சார். திமுக ஆட்சி 4 வருஷம் ஆட்சி எப்படி இருக்குது? குறைகள்லாம் இருக்குங்க சார். வெளிப்படையாக எல்லாமே எதுவும் சொல்ல முடியாது இல்லைங்க சார்.
போலீஸே சுத்தமாக இல்லை பிரதர். ஒரு 30 பேர் தான் இருந்தாங்க. ஃபஸ்ட்டு முறையான பாதுகாப்பு கொடுத்துருக்கணும், முறையான இடம் கொடுத்துருக்கணும். அவர் கட்சிக்காராக இல்லாமல் ஒரு ஆக்டரை பார்க்குறதுக்கு ஃபேமிலியாக எல்லாருமே வந்தாங்க. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க. காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் சந்தோஷமாக இருந்தாங்க. அழுகதான் பிரதர் வருது பேச. திமுக ஆட்சி 4 வருஷம் ஆச்சு, எப்படி இருக்கு? அதை பற்றி மட்டும் கேட்காதீங்க பிரதர். கூட்டத்தில் எல்லாம் விஜய் வந்தோடனே கூட்டத்தில் எல்லாம் நசுங்கி இதாகிட்டாங்க. நான் வந்ததே பெரிய விஷயம், நான் வெளியே வந்ததே பெரிய விஷயமா தான் இருக்குது. அப்புறம் ஆம்புலன்ஸ்லாம் வந்துச்சு, அப்புறம் கூட்டு போயிட்டாங்க. அப்புறமேட்டுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 பேர் 5 பேர் தான் இறந்துட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் தான் நியூஸில் வந்துச்சு 30 பேர் 40 பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் தான் தெரியும் இருந்ததுன்னு சொல்லிட்டு. திமுக ஆட்சி இங்கே எப்படி இருக்கு? 4 வருஷம் ஆச்சு. அதெல்லாம் பற்றி நமக்கு தெரியாது. வணக்கம், என் பேர் ராஜேஷ் கண்ணன். நாம் தமிழர் கட்சி கரூர் மண்டல செயலாளராக இருக்குங்க. இப்போ நேற்றைக்கு நடந்த இந்த தாவேகாவோட தலைவர் விஜயின் வருகையினோட இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது வந்து தாவேகாவோட தவறான திட்டமிடலா, இல்லை திமுகவின் சதியா, இல்லை அதிகாரிகளின் கோளாறா, நிர்வாக சீர்கேடா, இதையெல்லாம் தாண்டி நான் எப்படி பார்க்குறேன்னா, இது வந்து பொதுவாக மக்களின் குறைபாடு. அதாவது மக்களுக்கு நான் அந்த பொது அறிவு இல்லைன்னு தான் சொல்ல முடியும். பச்சையாக சொல்லணும்னா என்னடா மக்களை குறை சொல்கிறான்னு நினைக்க தேவையில்லை. அவன் ஒரு நடிகன். அந்த நடிகனை திரையில் பார்க்குறோம், அதை வர்றான், ரசிக்கலாம். இவ்வளவு இது வந்து முதல் தடவை இல்லைங்க. இதுக்கு முன்னாடி பல ஊர்கள் பெரம்பலூரில் நடந்திருக்கு, மதுரையில் நடந்திருக்கு. எல்லா பகுதிகளிலும் மக்கள் வந்து மயக்கம் போட்டு விழுந்து உயிருக்கு போராடிய நிகழ்வுகள்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இதையும் தாண்டி இன்றைக்கி பெண்கள், வயசானவங்க, குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்கன்னா அவங்களுக்கு அறிவில்லைன்னு தான் நம்ம அதை சொல்ல முடியும். ஏன்னா இது அதனால தான் எல்லாரும் அவங்கள அணிலுங்கிறாங்க, தற்கூரிங்கிறாங்க. இல்லைன்னா ஏன் இந்த இளைஞர்களை வந்து மக்கள் வசைபாட வேண்டிய தேவை என்ன இருக்குது? இப்போ மற்ற கட்சிக்காரங்க அவங்கள குறை சொல்லிங்க, பொதுமக்கள் தான் சொல்கிறாங்க. பூரா நேத்திக்கு ஒருத்தன் டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறி இருக்கான். டிரான்ஸ்ஃபார்மரில் ஏறும் போது தான் மின்சாரத்தை தடை பண்ணியிருக்காங்க. எதுக்காக டிரான்ஸ்ஃபார்மரில் மரத்தில் ஏறி கிளை உடைஞ்சிருக்கு. நீங்கள் சம்பவ இடத்துல பார்த்தீங்க, எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு கடைகளுக்கு மேலே இருக்காங்க, சீட்டில் ஏறி சீட்டிலேருந்து கீழே விழுந்திருக்காங்க. விழுந்ததுக்கப்புறம் தான் இந்த அசம்பாவிதம்லாம் நடக்குது. உள்ளே ஒருத்தங்க மயக்கம் போடுறாங்க. அந்த மயக்கம் போட்டவங்களுக்கு தண்ணி கொடுத்து வெளியே கொண்டு போகிறதுக்கே வசதி இல்லைங்க. இன்ச்சு பை இன்ச்சாக ஏங்க நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள். நேரம் குறித்தது அவங்க கேட்டது 2 மணி. கரூரில் கூட்டத்துக்கு 2 மணி. எத்தனை மணிங்க ஒரு தலைமை வரணும்? அரை மணி நேரம் 1 மணி நேரம் முன்ன பின்ன நடக்கலாம். காலையில் 8:45 நாமக்கல்னு சொன்னவன், நாமக்கல்னு சொன்னாலும் சென்னையிலேயே 8:45 தான் கிளம்புறாருன்னா அது தாமதமாயிருச்சுன்னா அடுத்த பாயிண்ட்டுக்குள்ள இங்கே வரணும். அதானங்க அடிப்படை. இது மக்கள் காலையிலேருந்து காற்று கிடக்கணும். நாய் மாதிரி காயை தொங்க போட்டுக்கிட்டு நாக்கை தொங்கட்டு போட்டு அங்கே கிடக்கணும். அதை அவன் ரசிக்கிறா அப்படிங்க அந்த ஆள். இந்த விஜய் வந்து நீங்கள் மரியாதை ஏங்க, ஒரு மனுஷனுக்கு மனசாட்சின்னு ஒன்று வேணும் இல்லைங்க. இன்றைக்கி 40 பேர் இறந்துருக்காங்க. என்னங்க இருக்கு அவன்கிட்ட? இது நடக்கு ஏங்க. யாரும் திட்டமிட்டு இருந்தாலும் வந்து திட்டமிட்டெல்லாம் அதை யாரும் இறக்கணும்னு நினைக்கலைங்க. ஆனால் அடிப்படை திட்டமிடல் வேணும்ல. இவ்வளோ க்ரௌடு கூடுது, இவ்வளோ கூட்டம் கூடுது. இந்த சாலை தான் ஒதுக்கியிருக்காங்க, ரைட். இந்த சாலை ஒதுக்கும் போது எப்படி திட்டமிடணும்? அண்ணன் வருவார், நேரத்துக்கு வருவார், கரெக்டாக போயிடணும்னு நினைக்கணும். வேண்டுமென்றே பள்ளி விடுமுறை நாள் மாலையான வேலையை விட்டு எல்லாரும் வருவாங்க, கூட்டம் கூடணும். அந்த கூட்டம் தன்னை காட்டி ஆர்ப்பரிக்கணும். இவ்வளோதாங்க. சும்மா எப்போ பார்த்தாலும் நான் வந்து 250 கோடி சம்பளம் வாங்கினேன், அவ்வளோ விட்டுட்டு வந்தேன்னா சும்மா அது என்னங்க வியாபாரமாங்க? நான் பணத்தை விட்டுட்டு வந்தேன், இழந்துட்டு வந்தேன்னு பணத்தை பற்றியே தாங்க பேசுகிறாரு. மக்களோட பிரச்சனை பற்றி ஏதாவது பேசுகிறாரா? சும்மா வந்து சிஎம் திட்டுறது, திமுக திட்டுறது, அதெல்லாம் இருக்குது. என்ன நீ வந்தால் என்ன செய்வ? ஏதாவது ஒரு கொள்கையை சொல்லு, ஒரு அடிப்படை கோட்பாடு இருக்கா? எந்த கோட்பாடும் கிடையாதுங்க. மக்களை மக்களை தனக்கான ரசிகர்களை தனக்கு ஆதாயமாக பயன்படுத்தி அதனால் வந்து பணம் சம்பாரிச்சு அப்படிங்க. இப்போ புகழ் போதை உச்சம். தன்னை எல்லாரும் மதிக்கணும், தன்னை எல்லாரும் வணங்கணும், தனக்குன்னு ஒரு கூட்டம் சேரணும். அது ரசிகராக நடிகனாக இருந்தால் ஒரு கூத்தாடிங்கிற அடிப்படையிலே முடிஞ்சு போயிடும். இப்போ இந்த அரசியலுக்குள்ளே வந்து இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது வந்து கரூருக்கான சாபக்கேடுங்க. இதெல்லாம் வந்து இன்னும் அனுமதிக்கவே முடியாதது. இது வந்து யாரை குறை சொல்லியும் குத்தம் இல்லைங்க. மக்கள், பொதுமக்களாகிய நாம தான் விழிப்புணர்வாக இருக்கணும். நீங்கள் நல்லா பாருங்கள், வசதி படைத்தவங்க யாருமே இறக்கலைங்க. அங்கே லிஸ்ட் எடுத்து பார்க்க சொல்லுங்கள். எல்லாம் ஏழை எளிய மக்களுங்க, பாமர மக்களுங்க. இந்த பாமர மக்களின் கூட்டத்தை தாங்க அவன் வந்து தன் வசப்படுத்தி வச்சுருக்கான். அவங்க பொதுவான அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இதில் பாருங்கள். நேற்றுக்கு அங்கே கூட்டத்தில் பூரா மதுபானம், கஞ்சா, போதை. நேற்றுக்கு டாஸ்மார்க்கு வியாபாரம் எவ்வளோன்னு கேட்க சொல்லுங்கள். நேற்றுக்கு டாஸ்மார்க்கையாவது மூடி இருக்கணும் இல்லைங்க. இவ்வளோ கூட்டம் கொடுத்து இவ்வளோ மத்தியானத்துலங்க 12-1 மணிக்கு அந்த சாலையில் காவல்துறையிட்ட ஒம்பளுத்துட்டு இருந்திருக்கானுங்க. 2 வீலரில் வீலிங் பண்ணி கீழே உளுந்து மேலே உளுந்து. காவல்துறை சொன்னால் எவங்க கேட்குறான்?
காவல்துறை கட்டுப்படுத்த என்னங்க கட்டுப்படுத்த முடியும்? சொன்னால் கேட்கணும், அடிக்க முடியுமா? அந்த கூட்டத்தில் அடித்தா எங்களை பயந்துக்கிட்டு அடிக்கிறாங்கன்னு பேட்டி கொடுப்பானுங்க. எவ்வளோ ஒழுக்கக்கேடுங்க, அரசியல் படுத்தணுங்க. விஜய் வந்து இவனுங்களெல்லாம் அரசியல் படுத்தாமல் தன் ஆதாயத்துக்காக தன் சுயநலத்துக்காக இவங்களையெல்லாம் பயன்படுத்துகிறானுங்க. இதெல்லாம் இனிமேல் அனுமதிக்கவே முடியாதுங்க. பதறுதுங்க. நம்ம கூடவே இருந்த ஒரு பையன் இறந்துட்டானுங்க நேற்றுக்கு. அவனுக்கு 1 மாதம் கழித்து திருமணங்க. அந்த திருமணம் பண்ணிக்க போகிற பொண்ணும் அவனும் ஆகாஷுங்கிற பொண்ணும் கோகுலஸ்ரீங்க, இந்த ஆகாஷுங்கிற பையனும் கோகுலஸ்ரீங்கிற பொண்ணும் சேர்ந்து இறந்துருக்காங்க ஒரே இடத்துல. இதெல்லாம் என்ன யார் குட்டுறாங்க? அது ஒரு வர்றான்னு பார்க்க போகிறாங்க. அவங்க என்னங்க பாவம் பண்ணாங்க? இவன் மேலேருந்து 4 தண்ணி பாட்டில் தூக்கி போட்டால் அந்த தண்ணி பாட்டில் தூக்கி பிடிக்கிறதுக்கு தாண்டானுங்க குரங்கு மாதிரி. மயக்கம் போட்டிருக்காங்கன்னு தண்ணி அரேஞ்ச் பண்ணணும் இல்லைங்க, அங்கே ஏற்பாடு பண்ணணுங்க. மத்தியானத்துலேருந்து 2 மணிலேருந்து வெயில்லையும் அங்கே குழந்தைங்கள வச்சுக்கிட்டு பெண்கள் இருக்காங்க. பாவமாக தான் இருக்குது. யாரை கேட்டு போனாங்கன்னு சொல்கிறோம், போயிட்டாங்க. அதுக்கான சரியான ஒரு திட்டமிடல் ஏற்பாடு கட்சி நிர்வாகிகள் தானே ஏற்பாடு பண்ணுங்க. தலைவர் வர்றாருன்னு துண்டை போட்டுக்கிட்டு தெற்கே வடக்கும் திரியிறானுங்களே ஒழிய ஒரு திட்டமிடல் இல்லைங்க. ரொம்ப ஏதாவது கவலைக்கு இதெல்லாம் மக்கள் வந்து எப்படி சகிச்சுக்கிறாங்கன்னே தெரிலிங்க. இதை வந்து கடந்து போயிடுறாங்க. நம்ம தான் ஆதங்கப்பட்டு இதை கேள்வி கேட்குறோம், இல்லை இதை எதிர்த்து பேசினோம்னா உனக்கு என்ன வேணும் பொறாமப்படுறேங்கிறானுங்க, இல்லை நாங்கள் ரசிக்கிறோம் உங்களுக்கு என்னங்கிறானுங்க.